1 அல்லது 2 தலாக்குகள் சொல்லும்போது இத்தாவின் காலம் முடிவதற்குள் தன் மனைவியை திரும்ப அழைத்து கொள்ள கணவனுக்கு உரிமை இருக்கிறது. இத்தாவின் காலம் முடிவடைந்து விட்ட பின்னர் மீண்டும் அந்த இருவரும் திருமணம் முடித்து கொள்ள விரும்பினாலும் மனம் முடித்து கொள்ளலாம். ஆனால் கணவன் 3 தலாக்குகளை கொடுத்து விட்டான் என்றால் இத்தாவின் காலம் முடிவதற்குள் அந்த பெண்ணை திரும்ப அழைத்து கொள்ளும் உரிமை போய்விடுகிறது. மீண்டும் இருவருக்கு திருமணம் புரியும் வாய்ப்பு இருப்பதில்லை. எதுவரைனா அந்த பெண்ணுக்கு வேறொரு ஆணுடன் திருமணமாகி அவங்க இருவரும் இல்லறம் நடத்தி பிறகு அந்த கணவன் தன் விருப்பப்படி அவளை தலாக் சொல்லி அந்த திருமண உறவு இயற்கையாகவே முறியும் வரை அத்தகைய நிலையில் மட்டுமே முதல் கணவன் தன் மனைவியை மீண்டும் அடைய முடியும். 3வது என்னன்னா, மாதவிடாய் வருகின்ற உடலுறவு கொல்லப்பட்ட பெண்ணுக்குரிய இத்தா காலம் அவள் தலாக் கொடுக்கப்பட்ட பின்னால் அவளுக்கு 3 மாதவிடாய் ஏற்படும் வரை நீடிக்கும். ஒரு தலாக் அல்லது 2 தலாக்குகள் கொடுக்கப்படுகின்ற போது மேற்கொள்ளப்படும் இத்தாவின் பொருள் அந்த பெண் இன்னும் அந்த மனிதனின் மனப்பந்தத்தில் தான் இருக்கிறார். இத்தா காலம் முடிவதற்குள் அவளை அவன் திரும்ப அழைத்து கொள்ளலாம் என்பதே ஆகும். ஆனால் கணவன் 3 தலாக்குகள் கொடுத்து விட்டான் என அப்போது மேற்கொள்ளப்படும் இத்தாவின் திரும்ப அழைத்து கொள்ளும் வாய்ப்பு இருப்பதில்லை. மாறாக இதன் நோக்கம் அந்த இத்தா முடிவதற்குள் தலாக் சொல்லப்பட்ட பெண் வேறெந்த ஆணுடனும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்பதே ஆகும். 4வது, உடலுறவு கொல்லப்படுவதற்கு முன்பே தலாக் கொடுக்கப்பட்டு விடுகின்ற பெண்ணுக்கு இத்தா ஏதும் இல்லை. அவள் விரும்பினால் தலாக்கிற்கு பிறகு உடனே மறுமணம் செய்து கொள்ளலாம். 5வது, ஒரு பெண்ணின் கணவன் இறந்துவிட்டால் அவளுடைய இத்தா காலம் 4 மாதங்கள் 10 நாட்கள் ஆகும். இனி ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தலாக் அத்தியாயம் இந்த விதிமுறைகளின் எதனையும் செல்லாதாக்கி விடுவதற்காகவோ திருத்தி அமைதற்காகவோ இறக்கியறப்படவில்லை. மாறாக 2 நோக்கங்களுக்காக இது இறங்கியுள்ளது. 1வது நோக்கம் என்னன்னா, முடிந்த அளவு கணவன் மனைவி பிரிந்து போகும் நிலை உருவாகாமல் இருப்பதற்காக ஆணுக்கு வழங்கப்பட்டிருக்கும் தலாக்குடைய அதிகாரத்தை பயன்படுத்தும் விவேகமான வழிமுறைகளை கற்று தருவது. ஏனெனில் ஷரியத்தில் தலாக்கிற்கு இடம் அளிக்கப்பட்டிருப்பது ஒரு தவிர்க்க முடியாத தேவை என்னும் வகையில் ஆகும். ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு இடையே ஏற்பட்ட மனவிரவு பின்னர் அறுந்து போவதை இறைவன் மிகவும் வெறுக்கிறான். அல்லாஹ் அனுமதித்தவற்றின் அவனிடம் மிகவும் வெறுப்புக்குரியது தலாக்கை விட வேறு எதுவும் இல்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்கிறாங்க. இது அபூதாவுதில் பதிவாயிருக்குது. 2வது, அல் பக்ரா அத்தியாயத்தில் இடம்பெற்றுள்ள விதிமுறைகளுக்கு பிறகு இன்னும் பல பிரச்சனைகளுக்கு பதில் தர வேண்டியிருந்தது. அவற்றிற்கு பதில் அளித்து இஸ்லாத்தின்